வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலான வந்து அச்சு முறுக்கு. அது முட்டையை சேர்க்காம எக்லெஸ் ரோஸ் குக்கீஸ் இல்லைன்னா அச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 3.25 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ 3.25 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டேன் நான். ஸோ இது கூட பைண்டிங்க்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஒரு குக்கீஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து இனிப்புக்கு வந்து நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்க்கலாம். ஸோ நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டைரெக்டாக இப்படி சேர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணி பொடி பண்ணிக்க எடுத்துக்கணும். ஸோ இது கூட வந்து ஃப்ளேவருக்கு வந்து 2 ஏலக்காய் போட்டு அதுவே வந்து சர்க்கரையோட பொடி பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம பொடி பண்ண சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா கொடுத்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து முதல்ல எடுத்த தேங்காய் பால். அப்புறம் இது வந்து செகண்ட் கப் தேங்காய் பால். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கலந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் பால் சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா வந்து ரிச்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து பதம் வந்து கரெக்டாக வரும். ஸோ கட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. திக்காக இருக்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதை. இப்போ பாருங்கள், இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து 2.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். ஸோ 2 கப்பு தேங்காய் பால் 2.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். பண்ணோன்னா இப்படி நம்ம ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நம்ம இப்போ எடுத்தோன்னா அது பின்னாடி வந்து ஒட்டணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து நீங்கள் கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா நம்ம அச்சில் வந்து ஒட்டாது. ஸோ இது பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகும் போதே வந்து நம்ம இது மாதிரி அச்சு இருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லா எண்ணெய் உள்ளே வந்து சூடாகட்டும்னு நம்ம வந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் வந்து இந்த அச்சு வந்து நல்லாவே சூடாகிடுச்சு. ஏற்கனவே நான் ஒன்று போட்டுட்டேன். ஸோ நல்லா இது சூடாக இருக்குது. ஸோ இதே எடுத்துகிட்டு நம்ம மாவில் வந்து முக்கால்வாசி டிப் பண்ணலாம். மாவில் விட்டோன்னு இந்த சவுண்ட் வருது பாருங்கள், அது மாதிரி சூடாக இருக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டும். அப்புறமா இதை எடுத்து நம்ம எண்ணெயில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணி விட்டோன்னா அதுவே தானாக விரிய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து பாருங்கள், அதுலேருந்து விட்டு கொஞ்சம் நீங்க ஆரம்பிச்சிருச்சாங்க அங்கே. ஸோ இந்த முறுக்கு வந்து வெந்துருச்சு. நான் வந்து இது வந்து எடுத்துடுறேன். அதை விட்டு நல்லா நீங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு வடை குத்தி வச்சு ஸ்லைட்டாக வந்து அதை நம்ம வெளியில் தள்ளி விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம வந்து இப்போ இது நல்லா வந்து எண்ணெயில் பொரிட்டோம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து எண்ணெயில் வச்சு சூடாகட்டும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த முறுக்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ண சர்க்கரைனால இது ஸ்லைட்டாக கொஞ்சம் மாதிரி ப்ரௌனாக தான் வரும். ஸோ சூப்பரான 2 முறுக்கு வந்துருச்சு. இன்னொன்று நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் அச்சு முறுக்கு இல்லைன்னா ரோஸ் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்மளோட ரோஸ் குக்கீஸ் இல்லைன்னா அச்சு முறுக்கு வந்து முட்டை சேர்க்காமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து தீபாவளி கிறிஸ்மஸ்க்கெலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். முறுக்கு மாதிரி வந்து கஷ்டப்பட்டு புழிய வேணாம். ஸோ வந்து உங்களுக்கு முட்டை சேர்த்து இந்த வீடியோ வேணும்னா நான் ஏற்கனவே வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து எக்கு ஆட் பண்ண அச்சு முறுக்கு, இது வந்து முட்டை சேர்க்காத அச்சு முறுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் ஆரஞ்ச் கேண்டி கிச்சன்.